Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு ஒரு பயிற்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம உடலில் தோல் தடிமன் ஆகின்றது. சில நபர்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா திடீர்னு தோலில் ஒரு தடிமனாகும், ஒவ்வொரு தோலுமே தடிமனாகும். அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்ல பாருங்கள், ஒரு அலர்ஜி ஏற்படும். அது உடல் முழுக்க அந்த தடிமன் ஏற்பட்டு 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது குறையக்கூடிய நிலை ஏற்படும். அடிக்கடி இந்த மாதிரி தோல் தடிமன் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுகின்றது. இது வராமல் தடுப்பதற்கு என்ன பயிற்சி? இதற்கும் நமது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. எதை பார்த்தாலும் அசனம் ஆசனம். ஆசனம்னா யோகாசனம், ஆசனம்னா உணவு. நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமான உணவாக இருக்கணும். முதல்ல அதில் அதிக காரம் உப்பு புளிப்பு கூடாது. அடிக்கடி கூறுவது மைதாவினால் உணவுகளை சாப்பிட்டக்கூடிய பழக்கத்தை நிறுத்திவிடணும். அப்போ நம்ம அதில் ஒரு காய்கறிகள் பழ வகைகள் சிறுதானியங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும். இது ஒன்று. உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கிடணும். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உடம்புல இம்யூனிட்டி பவர் நன்றாக இருக்கும். இதையும் தாண்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு தோல் தடிமனாகக்கூடிய ஒரு நிலையும் அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வருவதற்கு நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய முத்திரைகள், குடலை சுத்தப்படுத்தும் முத்திரை, அதேபோல் சிறுகுடல் பெருங்குடல் கூடிய அசுத்தங்களை நீக்கக்கூடிய ஆசனங்கள், இதை நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். உடலில் ஏற்படுகின்ற எல்லா குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது. அதான் முத்திரைகள். ஸோ இந்த நம்பிக்கையோடு இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் சரியாகும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிரிதிவி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கிடலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி, மீதி விரல் தரை நீக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி நார்வரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம். கால் நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை, மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு சலபாசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பிருத்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். வருணமுத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை, மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். இந்த பயிற்சிகளோடு சேர்த்து உணவில் ஏற்கனவே கூறியது போல் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தூக்கத்திலும் இரவு 9:30 மணி முதல் காலை 3 மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், தடிமனாகுவது, தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.